ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன், நான் உங்களை வரவேற்கிறேன். தீர்க்கதரிசி ஜெயந்த் டேவிட் உங்களுக்கு முன்பாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவராக இருக்கிறார். மறுபடியுமாக இந்த குட்டி ஸ்டோரிக்காக, இந்த குட்டி கதைக்காக நான் உங்களை வரவேற்கிறேன், நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். இந்த குட்டி கதை ஒரு நடந்த ஒரு கதை, ஒரு நிஜமான ஒரு கதையாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, சமீபத்தில் நான் ஒரு ஊழியத்திற்காக கடந்து சென்றிருந்தேன். பெல்லாரிங்கிற ஒரு பட்டணத்துக்காக நான் கர்நாடகாவில் இருக்கிற பெல்லாரிங்கிற ஒரு பட்டணத்தில் நல்ல ஒரு அருமையான ஒரு ஊழியக்காரர், கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தக்கூடிய ஒரு இளம் ஊழியக்காரர் என்னை அழைத்திருந்தார். அந்த ஊழியத்திற்காக நான் கடந்து சென்றிருந்தேன். நான் ஜெபித்து கொண்டு போகும் பொழுது இறைவன் சொன்னார், என்னுடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல ஒரு காரியத்தை சொன்னார். மகனே, நான் ஒரு குடும்பத்திற்காக உன்னை கொண்டு போகிறேன். ஒரு குடும்பத்தை அபிஷேகம் பண்ணும்படியாக நான் கொண்டு போகிறேன். அந்த ஊழியத்தை கட்டும்படியாக நான் கொண்டு போகிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஆகையால ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நான் அங்கே கடந்து சென்றேன். கூட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. முதல் நாள் கூட்டம் அருமையாக இருந்தது. கர்த்தர் வல்லமையான காரியங்களை செய்தார். இரண்டாவது நாளும் கூட்டங்கள் வல்லமையான காரியங்களை கர்த்தர் செய்தார். அந்த இரண்டாம் நாள் கூட்டத்தில் மாலை நேரத்தில் ஒரு ஜெபம் நடந்து கொண்டிருந்தது. திடீரென்று அந்த ஊழியக்காரனுடைய கரத்தை பிடித்து நான் சொன்னேன், லக்ஷ்மி என்று கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். லக்ஷ்மி லக்ஷ்மி என்று கர்த்தர் பெயர் சொல்லி அழைத்தார். மறுபடியுமாக நான் சொன்னேன் லக்ஷ்மி என்று சொல்லும் பொழுது அந்த இளம் ஊழியக்காரர், அந்த போதகர், என்னை அழைத்த அந்த பாஸ்டர் அவர் சொன்னார், அண்ணே, அந்த லக்ஷ்மிங்கிற மகள், இந்த வாலிப மகள் தான் முன்பாக நின்று கொண்டிருக்கிறா, அந்த மகளுடைய பேர் தான் லக்ஷ்மி என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார். அந்த மகளுக்காக நாங்கள் ஜெபித்தோம். அந்த மகளுக்காக கர்த்தர் அநேக காரியங்களை பேசினார். அந்த மகளுடைய சகோதரனுக்கும் கர்த்தர் அநேக காரியங்களை பேசினார். அவனுடைய தம்பி இருந்தாங்க, அந்த மகளுடைய தம்பி இருந்தாங்க. அந்த தம்பிக்கும் நான் அநேக வார்த்தைகள் கர்த்தர் பேசினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த மகளுடைய அந்த பேக்ரவுண்டை கேட்கும் பொழுது என்னுடைய உள்ளம் உடைந்தது. ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்த ஒரு மகள். ஒரு வீடு என்று சொல்லும் பொழுது எல்லோருக்கும் 2-3 ரூம்கள் நமக்கு இருக்கும். ஆனால் இந்த மகளுடைய வீடோ ஒரே அறை, அந்த அறையிலையும் ஒரு அறையாக தான் இருக்கும் என்று அவர்கள் சொன்னார். சின்ன ஒரு இடம், தகப்பன் இல்லை, தகப்பன் விட்டு சென்று விட்டார். ஒரு தாய், பலவீனமான ஒரு தாய், கடின உழைப்போடு தன்னுடைய மகளையும் தன்னுடைய மகனையும் வளர்க்கிறாங்க. இயேசுவை அதிகமாக அறியாத அந்த குடும்பம் அன்றைக்கு கர்த்தர் பேர் சொல்லி அழைத்து அபிஷேகம் பண்ணி நம்பிக்கை ஊட்டினார். இந்த குட்டி கதையில ஒரு காரியத்தை நம்ம அறிந்து கொள்ளணும். உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளுகிறவராக இருக்கிறார், நம்மை அழைக்கிறவராக இருக்கிறார், நம்மை அபிஷேகம் பண்ணுகிறவராக இருக்கிறார், நம்மை கனப்படுத்துகிறவராக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளையே, அந்த மகளுடைய மனதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம், முகத்தில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அந்த லக்ஷ்மிங்கிற மகளுக்கு பேர் சொல்லி அழைத்த கர்த்தர், அந்த மகளுக்கு ஒரே ஆச்சரியம், எப்படி என்னுடைய பேர் அவருக்கு தெரியும், எப்படி இந்த குடும்பத்தை குறித்து இவ்வளோ அழகாக சொல்லுகிறாரே என்று கேட்கும் பொழுது நான் இந்த மகளிடத்தில் சொன்னேன், என்னுடைய ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பேசுகிறவர். தேவனுடைய பிள்ளையே, எதை குறித்து சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், நான் கடனோடு இருக்கிறேன் ப்ராஃபெட், ஒரு சில சூழ்நிலைகள் எனக்கு நெருக்கமாக இருக்கு ப்ராஃபெட். பயப்படாதீங்க. அடைக்கப்பட்ட வாசல்களை என்னுடைய ஆண்டவர் திறப்பார். உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஆண்டவர் உங்களுக்காக இருக்கிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்கட்டுமா? அன்பின் பரலோக பிதாவே, பிள்ளைகளை ஆசீர்வதியும், கனப்படுத்தும். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவர்களுக்கு வாசல்களை திறந்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you all.